தலபாகம் 92. மசாலா தோசை செய்வது எப்படி? முதலில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நறுக்கி கழுவி 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வைத்து தோலை உரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாயை நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வைத்து அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இந்த நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டும். பாதி வேக்காட்டில் இந்த உருளைக்கிழங்கை அதில் போட்டு நன்றாக கிண்டி திக்காக வைத்து இறக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் போட்டு தோசையை மெல்லிசாக ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நடுவில் பூரணம் வைப்பது போன்று 1 டீஸ்பூனோ அதில் வைத்து 2 பக்கம் தோசையை மடக்கி பிரட்டி எடுத்தால் இதுவே மசாலா தோசை ஆகும். இந்த பதிவு